2026 தேர்தல் வரப்போகுது. இன்னும் ஒரு மாசத்துல அறிவிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10-15 நாளே அறிவிச்சிருவாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. யார் நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு போடணும். புரிஞ்சதா? இந்த 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு, என்ன நினைக்கிறீங்க? 4.5 வருஷம் ஆட்சிக்கு வராமலே இருந்திருக்கலாம். ஓ, வேற யார் வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம கேப்டன் தான் நல்லா இருந்திருக்கும். கேப்டன் தான் எப்பவுமே. இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாசமா போன ஆட்சி. இதுக்கு முன்னாடி அதிமுக 10 வருஷமா ஆட்சி செஞ்சாங்க. 2014 கொடுத்த எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க? செல்போன் கொடுப்பான்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? அது கொடுக்கல. அப்புறம் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க? எண்ணி சொல்லுங்க. எனக்கு ஒரு 5 வாக்குறுதி சொல்லுங்க. எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறது. அவங்கள பார்த்து எதுக்கு கேட்கணும்? சும்மா கேக்குறத. இப்ப நான் உனக்கு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன். புதுசா வந்திருக்காரு நடிகர், அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி? அவர் புதுசா வந்துக்கிறாரு. இன்னைக்கு கூட திட்டி இருக்காரு ஸ்டாலின், எடப்பாடி எல்லாம். என்ன பண்ண சொல்ற? எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய், ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு. அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க. டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்களுடைய இந்த 2 வருஷ செயல்பாடுகள் என்ன நினைக்கிறீங்க? இப்ப நல்ல கூட திமுக ஆட்சி நல்லதா இருக்கு மேடம். நல்லா இருக்கா? 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? அருமையான ஆட்சி. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் அடிச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு விஜய் வந்து சேலத்துல பேசியிருக்காரு. புதுசா வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் விஜயோட அரசியல் வருகை பத்தி, செயல்பாடுகளை 2 வருஷம் அவருடைய செயல்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லாம டிப்புன்னு குச்சிட்டு நான் முதல் மந்திரி என்ன மாதிரி அர்த்தம்? இந்த 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல புதிதா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்ன மாற்றங்களை மக்கள் மனதில் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கோம். கேட்க இருக்கும், அதற்கான பதில்களை கேட்டு பெற இருக்கும். தொடர்ச்சியா பாருங்க. மக்களுடைய கருத்துக்களும் என்னவாக இருக்கு அப்படின்னு பாருங்க. 2026 தேர்தல் வரப்போகுது. இன்னும் ஒரு மாசத்துல அறிவிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10-15 நாளே அறிவிச்சிருவாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. யார் நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு போடணும். நல்லாதான் இருக்கு. நல்லான்னு சொல்ல. விஜய் வந்து ரொம்ப மோசமா திட்டிட்டு இருக்காரு திமுகவை. அவங்கவுங்க செய்யல, அவங்க சொல்லு. நீங்க கூட தான் என்ன திட்டலாம், நான் கூட தான் உன்னை திட்டலாம். மோசமா அதுதான் அவங்கவுங்க. இப்ப நீங்க என்ன ஒரு சொன்ன நான் இன்னொரு சொல்லி எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது வரும். அது மாதிரிதான் அரசியல்லாம் அப்படிதான். சாதாரண சகஜன்ற மாதிரி சாதாரண பேச அரசியல் இதெல்லாம் சாதாரணம். 4 வருஷம் ஆச்சு. ஓகே உங்களுக்கு? ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அங்க அவரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. யாருக்கு போடுவீங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. யாருக்கு மக்களாட்சி, யாருக்கு டெபாசிட் அதிகமா இருக்கு அவங்க ஜெயிக்க போறாங்க. எல்லாம் நம்ம கையில இருக்குது. இந்த 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு, என்ன நினைக்கிறீங்க? 4.5 வருஷம் ஆட்சிக்கு வராமலே இருந்திருக்கலாம். ஓ, வேற யார் வந்திருக்கலாம் நினைக்கிறீங்க? நம்ம கேப்டன் தான் நல்லா இருந்திருக்கும். கேப்டன் தான் எப்பவுமே. அவர் இல்லையே, அப்புறம் வேற யார்? பையனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க பையன் அவங்க வழியில தான் நடக்கிறாங்க. எடப்பாடி என்ன பண்றாரு சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு 2000 ரூபாய் தரண்டாரு. இவர் 3 சிலிண்டர் தரண்டாரு. இவர் அரசியல் பண்ண வரா, போட்டிட்டு வரா. ஒரு நல்ல கல்வி கொடுக்க சொல்லுங்க, நல்ல காலேஜ் கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் கொடுத்திருக்காங்களே. நான் கல்விக்கு 1000 மாசம் பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கொடுக்கலையே. ஸ்போர்ட்ஸ்க்கு வெளிநாடுகளுக்கு 1000 ரூபாய் போறாங்க. எதுக்கு 1000 ரூபாய் போறாங்க? நாங்க இலவசம் கேக்குறோமா? இருங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா எந்த 1 ரூபாய் கூட அரசியல் கட்சிகள் கொடுக்க கூடாது. அதனால முன்கூட்டியே அந்த திட்டத்துக்கான நிதியை கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுக்குறாங்க? இலவசம் எதுக்கு எங்களுக்கு வேணும்? வேணாமா? வேண்டாம். நாங்க உழைக்கிறோம், சாப்பிட போறோம். அவங்க அப்பா வீடு காசை கொடுக்குறாங்க. ஏன் இப்படி காசு? சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க 26? இந்த வாட்டி கேப்டன் தான் போடுவேன். கேப்டனுக்கு தானா? கேப்டன் தான் போடுவேன். ஓகே. அவங்க இந்த என்டிஏ கூட்டணி, என்டிஏ கூட்டணி இல்ல இந்தியா கூட்டணி, 2 கூட்டணி, 2லயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கூட்டணிக்கு தான் போறாங்க. 2 கூட்டணியும் இலவசம் தரேன், 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அதை எப்படி நீங்க அதை மட்டும் ஆதரிப்பீங்களா? இப்போ என்னன்னா கேப்டன் இருந்தா நாங்க தனிச்சு தான் இருப்போம். கேப்டன் இல்ல கூட எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியா இருக்கு. அதனால நாங்க ஏதாவது ஒரு கூட்டணி. அப்ப உங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி ஏத்த மாதிரி இல்ல. நாங்க இப்பதான் வளர்ந்து வந்துட்டு கேப்டன். நாங்க பெரிய நாங்க வந்து துணை முதல்ல உட்காந்தோம். ஓகேங்களா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல. இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சுனா பண்றோம். சரி, ஓகே. புதுசா விஜய் வந்திருக்காரு. நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. அவருடைய பேச்சுக்களை அவருடைய 2 வருஷத்துல செஞ்சா பண்ணலாம். அப்படியா? கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. அவர் இதுக்கு நல்லது நிறைய பண்ணிருக்காரு. பாப்போம். புதுசா முயற்சி தான் கொடுப்போம். திமுக இன்னைக்கு விஜய் வந்து சேலத்துல பேசியிருக்காரு. திமுக ஊழல் கட்சி, ஊழல் பண்றதுதான் நம்பர் 1ல இருக்காங்க, பொய்யா பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்படிலாம் பேசியிருக்காரு. நான் தான் ஆட்சிக்கு வந்து நேர்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து நேர்மையா நிக்க முடியாது. நேர்மைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. யாருக்கு? விஜய்க்கா? 1 ரூபாய் கூட நான் ஊழல் பண்றேன்றாரு. 10 ரூபாய் செய்ய முடியாதவர் ஒரு 41 பேர் செத்தாங்களே, போய் எட்டிப்பாங்களே.
அது அந்த மாதிரி போனா ஒரு வீட்டை வச்சு பாக்குறாரு. அது அந்த மாதிரி என் வீடு வீட்டை விட்டு வெளியில வான்னு சொல்றாங்களே, தமிழ்நாடு தான் என் வீடு, 8 கோடி மக்களும் என் மக்கள் அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் அவர் வீட்டு உள்ளதான், ஆனா வெளியில கிடையாது. வேற ஒண்ணும் இல்ல. அவரு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு எல்லாரும் 8 கோடி வீட்டுக்கு வர முடியுமா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க டிஎம்கே தான். டிஎம்கேவா? இந்த 4.5 வருஷம் ஆட்சி என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? வருஷம் இல்ல, அது 60+னாவே அது வந்து ஸ்டார்டிங்ல தான் இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து எல்லாமே ஊழலா இருக்க மாதிரி தானே இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தான். நாம் தமிழர் தான் நாங்க. நாம் தமிழரா? விஜய் புதுசா வந்திருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் புதுசா பண்றாருன்னா இன்னும் அது கொள்கையெல்லாம் ஒன்றும் சிறப்பா ஒன்றும் சொல்லல. உங்க நாம் தமிழர்னு சொல்றீங்களா, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்திருக்காரு தமிழ் தேசியத்தை வேற. தமிழ் தேசியம் இருக்காங்க மேம். அது தமிழ் தேசியத்தோட வந்து தமிழ்ல தான் ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கு. திராவிடத்தையும் ஆதரிக்கிறாரு, தமிழையும் சொல்றாரு. ரெண்டும் ஒண்ணு கிடையாதுல்ல. திராவிடம்ங்கிறது தமிழுக்கு முன்னாடி இல்ல, அதுல இருந்து பின்னாடி வந்தது இவங்க திராவிடம்னு மாத்திட்டாங்க. சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாம் தமிழர். நாம் தமிழர் தானா? இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாசமா போன ஆட்சி. காரணம் என்னன்னு கேளுங்க. தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டது முக்காவாசி நிறைவேற்றல. எதெல்லாம் நிறைவேற்றல சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு குடும்பத்துல படித்த மூத்த பட்டதாரிகளுக்கு வேலை. நான் என் ஊர்லயே மூத்த பட்டதாரி, வேலை எனக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது பண்றாங்க, போட்டி தேர்வு. அப்படி இருக்கும்போது எதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுங்க? அதுங்க வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து மக்களுடைய வரி பணம் செலவாகிடுது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ன்றது அப்ளை பண்றதுக்கு, ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க இது அதுங்கள குழப்ப கூடாது. அது ஒரு துறை, இது ஒரு துறை. அது ஒரு துறை இல்ல, அது ஒரு துறைனா இது திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இருக்கிற விஷயம் தான். நீங்க இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. இந்த ஆட்சியை பத்தி ரோடு சரியில்லைங்க, பாருங்க இந்த பாருங்க. அண்ணா, இதுக்கு முன்னாடி அதிமுக 10 வருஷமா ஆட்சி செஞ்சாங்க. 2014ல கொடுத்த எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க? செல்போன் கொடுப்பான்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? அது கொடுக்கல. அப்புறம் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க, எண்ணி சொல்லுங்க. எனக்கு ஒரு 5 வாக்குறுதி சொல்லுங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே எலெக்ஷன் டயத்துல பொய்யான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கை தயாரிப்பான், அதை எவனுமே நிறைவேற்றுறது கிடையாது. அப்படிதான் விஜயே தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? காஞ்சிபுரத்துல நடந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்கிறாரு? வீட்டுக்கு ஒரு 2 வீலர், அனைவருக்கும் வீடு. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்துல கொடுக்க வேண்டிய மொத்த வாக்குறுதிய படிப்படியா அவரு கொண்டு வர்றாரு. அதெல்லாம் தர மாட்டேன்ட்டாரு. பாக்கலையா நீங்க அத வந்து நீங்களே சம்பாரிச்சு வாங்கிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. கார் வாங்குற அளவுக்கு வசதியை உருவாக்கி தரேன்னு அவரு சொல்றாரு. அந்த கட்டமைப்பை இவரு எப்படி உருவாக்க போறாரு? அது என்னுடைய கேள்வி. அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு 2000, ஆனவருக்கும் வீடு. இப்ப இது வரைக்கும் முன்னாடி வந்து ஜெயலலிதா செத்த பிறகு ஆட்சியில இருந்தாரு. அப்ப என்னத்த பண்ணாரு? சரி, விஜய் ஓட்டு போடுவீங்களா? விஜய்யா நான் போடுவேன், ஓட்டுலாம் போடுவேன். யாருக்கு போடுவீங்க? நோட்டாவுக்கு போடுவேன். புதுசா வந்திருக்காரு நடிகர், அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டேன். என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி? அவர் புதுசா வந்துக்கிறாரு, இன்னைக்கு கூட திட்டி இருக்காரு ஸ்டாலின், எடப்பாடி எல்லாம் என்ன பண்ண சொல்ற? அவங்களுக்கு ஊழல் மட்டும் தான் தெரியும், நான் வந்து நல்லது பண்ணுவேன்றாரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. புதுசா வந்துக்கிறாரு, ஆனா நான் ஸ்டாலின் தான் போடுவேன். சரி, நன்றி. யாருக்கு ஓட்டு போடுவீங்க 26 தேர்தல்ல? ஸ்டாலின் தான் போடுவேன். இன்னைக்கு விஜய் வந்து சேலத்துல பேசியிருக்காரு, புதுசா வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் விஜயோட அரசியல் வருகை பத்தி, செயல்பாடுகளை 2 வருஷம் அவருடைய செயல்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லாம இப்பன்னு குச்சிட்டு நான் முதல் மந்திரி என்ன மாதிரி அர்த்தம்? ஒரு 5 வருஷம் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இதெல்லாம் செலவு பண்ணா பரவாயில்ல. 250 கோடி வாங்குறாரா இவர்? இது வரைக்கும் என்ன கணக்கு அமைச்சுக்கிறாரு? 250 கோடியை கணக்கு அமைச்சுக்கிறாரு வருமான வரித்துறையில. இவர் ஊழல் இல்லாத ஆட்சி வந்து அமைச்சிருவாரு. இன்னைக்கும் சொல்லிருக்காரு தூய சக்தி. ஆமா ஆமா, அவர் செய்வாரு. அவர் கவர்மெண்ட் வெளிநாட்டுக்காரே அவர் மட்டும் வரி கட்டாமே அறிக்கை வச்சுக்கிறார் வீட்டுல. இன்னைக்கு அவர் பேசும்போது மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க, நான் ஆட்சிக்கு வந்து அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. மத்திய அரசு நிதி கொடுக்கல, அதனால சொல்றாங்க. கொடுத்தா அவன் மத்திய அரசு கணக்கு அமைச்சிட்டு போனா நாங்க இவ்வளவு கொடுத்தோன்ட்டு. ஸ்டாலின் வந்து ஏமாத்துறாரு. 4 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து உங்க கனவை சொல்லுங்கன்னு கேக்குறாரு, ஏமாத்துறாரு. எப்படி ஏமாத்த முடியுமா?
திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு இந்த 4.5 வருஷம்? பரவாயில்ல, முந்திக்கு இது பரவாயில்ல. லாக்டவுன் கொண்டாந்து நாட்டே ஒழிச்சானுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது. அப்படியா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க திமுக தான் போடுவோம். திமுக தானே. திமுக இந்த 4.5 வருஷம் ஆட்சியை பத்தி விஜய் இன்னைக்கு பேசியிருக்காருமா? திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், நான் தான் நேர்மையான ஊழலற்ற ஆட்சி தருவேன். கிடையாதுமா, எதுவுமே கிடையாது. அப்படியா? விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரெல்லாம் பத்தி ஏமா இந்த பூ தொழில் செய்யற எனக்கு தான் பூ கட்ட தெரியும், உனக்கு பூ கட்ட தெரியுமா? இந்த பூ தொழில் நான் செய்யறேன். இத்தனை உங்களை கட்ட சொன்னா நீங்க கட்டுவீங்களா? தெரியாது. தெரியாது. தெரியாத வேலை தெரிஞ்சுட்டு செய்யக்கூடாது. தெரிஞ்ச வேலை எதுவோ அதை தான் நம்ம செய்யணும். வரவே முடியாதுமா, சும்மா அது நடிக்க தான் தெரியுமா கட்டி, இதெல்லாம் தெரியாது. முதல்ல மட்டும் தளபதி மட்டும் வீட்டுக்கு இப்போ எவ்வளவு மாற்றம் ஏற்படுது தெரியுமா? இந்த 4.5 வருஷம் அவர் பண்ணாரு, நாங்க அதுல தான் இருக்கிறோம். ஆனா என்ன தெரியுமா சொல்றாங்க, பூக்காட்சிக்கு துட்டு கொடுத்தாங்கன்னு. நாங்க துட்டெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த ஆட்சி தான் எங்களுக்கு முக்கியம். 4.5 வருஷம் எப்படிக்கா இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஆட்சி? ஆட்சி பரவாயில்ல. அது எடப்பாடி ஆட்சியில கூட கொரோனா வந்தது, இதுவா பண்ணல. இவரு வந்து கொரோனாவே இல்லாதெல்லாம் ஆயிடுச்சு. புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்களுடைய இந்த 2 வருஷ செயல்பாடுகள் என்ன நினைக்கிறீங்க? இப்ப கூட திமுக ஆட்சி நல்லதானே இருக்கு மேடம். நல்லா இருக்கா? 4.5 வருஷம் ஆட்சி எப்படி? அருமையான ஆட்சி. எந்த குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால மீண்டும் திமுக நாங்க ஆதரிக்கிறோம். அப்படியா? விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக தான் தொடர்ச்சியா சாடிக்கிட்டே இருக்காரு. அவரு அரசியல் வந்தனாலதான் அதான் சொல்லிட்டு இருக்காரு. பாஜகவை நான் ஏன் திட்டணும்? அவரு முன்னாடி தடுக்கும் அது. அப்படியா? வரும்பொழுது ஒரு மத்த கட்சியில குறை சொல்லுவார நல்ல பழக்கம் இல்ல, அரசியல்வாதிகள் அழகு இல்ல. அழகான முறையில் நாகரிக அரசியல் பண்ணணும். நாகரிக அரசியல் பண்ணணும். அவர் நாகரிக அரசியல் பண்ணல அவர். அதான் திமுக அரசு நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஆனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவான்றாங்களேனா? அது அவங்க ஒரு சில ரசிகர் இருக்காங்கல்ல, ரசிகர் ஓட்டு போட தான் விடுவாங்க. 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? ரொம்ப அமோகமா போகுது ஆட்சிலாம். அப்படியா? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. புதிய ஓட்டு நம்ம பசங்க எல்லாம் இருப்பாங்களே, உங்க பசங்க எல்லாருமே புதுசா ஓட்டு போடுறவங்களா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்பாமே, புதுசா வந்திருக்காரு, ஏன் திமுகவுக்கும் அதிமுக போடணும், புதுசா அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்னதுல? அதெல்லாம் வர முடியாதுமா, ஆட்சிக்கு அவங்க எல்லாம் வர முடியாது. சொல்லிக்கலாம் போடுவாங்க, ஆனா டெபாசிட்லாம் அவங்களால வாங்க முடியாது. விஜய் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்க மாட்டாங்க, கலைஞர் தான் ஜெயிப்பாரு. கலைஞரா? ஆமா, கலைஞர் போயிட்டாரு. ஸ்டாலின் தான். கலைஞர் புள்ள ஜெயிப்பாரு. இப்ப வந்து புதுசா விஜய் வந்திருக்காரு. ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுகவுல இருந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாரு. ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் இருக்காரு. யாரு நல்லா ஆட்சி கொடுப்பாங்க, யாருக்கு போடலாம்னு ஒரு கெஸ்ட்ல இருக்கீங்க? அது வரும்போது பார்க்கலாம். இந்த 4.5 வருஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?